மூக்கு கிழிஞ்சி இருக்கா, 2 ஓட்டை இருக்கா. இந்த ஓட்டை எப்படி வந்து தெரியுமா? இவ அச்சனால வந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க மூக்குல ஓட்டை இருக்காங்க. இங்க இருக்கா ஓட்டை? முதல்ல எனக்கு ஓட்டை கிடையாது மூக்குல. இவ அச்சு அடி பேருங்க இப்படி குத்துறா மூக்குல, அப்படியே 2 மூக்குல ஓட்டை வந்து. அதுதான் பிரச்சனை. இவ கராத்தே கத்துக்கிட்டு என்னத்துக்கு மிதிக்கிறதுக்கா கத்து குத்தீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு தற்காப்பு கலை கத்து குத்தீங்க. என்னைய போட்டு அடிக்கிறதா? ஏதோ அந்த பையன் பாடில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிட்டாயா. ஏமா அப்படி அடிக்கிற? நீ நல்ல பொண்ணா தானே இருந்த. ஏன் அப்படி எல்லாம் இங்க பாருங்க. சரி இரு, என் அடையாளம் இருக்கு. இங்க பாருங்க, நான் உன்ன சும்மா எல்லாம் சொல்ல. என்ன பண்ற? இரு, இங்க பாருங்க. இங்க பாருங்க ஒரு ஓட்டை இருக்கா. இந்த ஓட்டை எப்படி வந்தது? ஒரே குத்து குத்துற வயித்துல கை உள்ள போய் முதுகு வழியா வெளில வந்துச்சு எனக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான் வெளிய வந்துருச்சு. அதுல விழுந்த ஓட்டை தான் இது. தூக்கமா? தூக்கம்பா. என்னப்பா எப்ப வந்தீங்க? இப்பதான் வயிறு தெரிஞ்சியா? என்ன பண்றது, வெயில்ல வரவே முடியல. வாங்க வாங்க உட்காருங்க. எங்க வெளில கிளம்புறீங்களா? அதான் கல்யாணத்துக்கு போறோம். எங்க பையன் வரணும், ரமேஷ். எங்க கல்யாணம்? கூடஞ்சேரியில கல்யாணம். கூடஞ்சேரி இல்லையா? இந்த வெயில்ல ஏன் கிளம்புறீங்க? கொஞ்சம் 6 மணிக்கே போக வேண்டியது தானே? இப்ப கிளம்பிட்டோம்ல, வருவான். என் பையன் வர்றதுக்கு சரியா இருக்கும். நாங்க தனி எங்க ராதா? அது அவங்க ஃப்ரெண்டு, அவங்க கூட படிச்ச பொண்ணு அங்கே நிற்கிது. அது பேசிக்கிட்டு இருக்கு. சரி நான் உனக்கு சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க. ராதா கிட்ட சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க. நான் அதை பற்றி கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். கொஞ்சம் தப்பு தப்பாக சொல்கிறேன். அவளை நல்லா திட்டுங்க பிடிச்சி. சரியா? என்னை வரப்போ அளவு விட்டு கூட்டு வந்தான். நான் சொல்கிறேன் 12 மணி வெயிலில் வேணாண்டி போவேன்னா, இல்லை எங்கள் பெரியம்மா பார்த்தே அவனை போகிறோன்னு சொல்லி வந்தான். என்ன அவகிட்ட சொல்லாதீங்க சரியா? ஓகே ஓகே. அப்படி நீங்க சொல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த முறை வரப்போ குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வேண்டாம் தருவேன். சரியா? போதும் இருங்க, வெளில தான் நிக்கிறா, வருவா. A few moments later. எங்க பெரியம்மா பா நீ உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த வராங்களே பின்னாடி. கொஞ்ச நேரம் நிக்க மாட்டே. பெரியம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. குள்ளமா இருக்காங்க. பெரியம்மா கொஞ்சம் குள்ளந்தான். நீங்க ஓட்டாதானே நீ அவங்கள. எப்படிமா இருக்க? உட்காருங்க, நீங்க நின்னு பேசுறீங்க. உட்காருங்க பெரியம்மா, நீங்க உட்காருங்க. எப்படி இருக்கு உடம்பெல்லாம்? உடம்பெல்லாம் நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? பசங்க எப்படி இருக்கு? எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலையே, இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. சரி அதான் கூப்பிட்டு வரலான்ட்டு. அண்ணன் எங்க தம்பி எல்லாமே வெளியே போயிருக்காங்க, வருவாங்க இப்ப. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஏமாத்தி நாள் வரல வீட்டுக்கு. கொஞ்சம் வேலையா இருந்தேன், வேலை இருந்துச்சு. எங்க என்னைய கூட்டு வந்து உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிட்டா, கூட்டு வந்து எல்லாத்தையும் வந்து பழகிட்டா, எங்கடா நான் வந்து உங்க கூட ஒட்டி போனோம், உங்க கூட சேர்ந்துருவேணும் அப்படின்னு பொறாம பூம இவெல்லாம் நம்ப கூடாது. நீ ஏமா நல்ல பொண்ணா தானே இருந்த? ஐயா நல்ல பொண்ணா? ஏங்க உங்களெல்லாம் வேணாம், நான் வந்து வேணாம், என் வாயில சாபம் வரக்கூடாதுன்னு பாக்குறேன். நல்ல பொண்ணு வளர்த்தோம். ஆமா நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா அவங்க அப்பா எல்லாம் எப்படி வளர்த்தாரு? ஆமா அவங்க அப்பா ஆடு வளர்த்தாரு, மாடு வளர்த்தாரு, கோழி வளர்த்தாரு, பன்னி வளர்த்தாரு, பறவை வளர்த்தாரு. ஆனா அதெல்லாம் நல்லா வளர்த்தவரு. ஒரு பொண்ணை ஒழுங்கா வளர்க்க முடியல, பொண்ணு வளர்க்க துப்பு இல்லாம போயிட்டு. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. யாரு? நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என்ன சின்ன வயசுல குள்ளமா இருந்திருப்ப, இப்ப வளர்ந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். வேற என்ன? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. பாத்தீங்கன்னா எப்ப பாரு போன் நோண்டிட்டு இருக்கா, யாருக்கையாவது போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கா. என் பொண்ணு அப்படி பண்ண மாட்டாளே. ஏங்க தயவு செஞ்சு கம்முன்னு இருங்க. அப்படியே வளர்த்தோம் நாங்க. ஐயோ நல்லா வளர்த்தீங்க, நல்லா அப்படியே கிளு கிளு கிளுன்னு வளர்த்து அப்படியே தள்ளிட்டீங்க பொண்ணை, வந்துட்டீங்க பேசுறதுக்கு. ஏமா நீ நல்லா தான் இருக்க, நல்லா முகலட்சணமா இருக்க, வெள்ளையா இருக்க, எல்லாம் ஓகே தான், குரலும் நல்லா தான் இருக்கு உனக்கு. ஆனா குணம் சரியில்லையே. குணம் சரி. என் குணத்துக்கு என்ன பெரியமா? என்ன அவ்வளவு நாள் நல்லா தானே இருந்த, இப்ப என்ன அப்படி எல்லாம் சொல்றாரு அவரு? ஏன் பெரியமா நீங்க அவர் சொல்றத கேட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப ஏன் அங்க போயிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டு கெட்டு போறது? எதுக்கு வாயாடுற? எதுக்கு என்ன செய்யுது? அடிக்கிறா போட்டு என்ன தப்பு இல்ல? கை நீட்டலாமா? தப்பு இல்ல, ஆம்பளை கை நீட்டலாமா? ரொம்ப தப்பு. அவன் 1 அடி அடிச்சா நான் 10 அடி அடிச்சது தப்பா? அது தப்பு தான். அது இங்க பாருங்க, மூக்கு கிழிஞ்சி இருக்கா, 2 ஓட்டை இருக்கா. இந்த ஓட்டை எப்படி வந்து தெரியுமா? இவ அச்சனால வந்தது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, இங்க பாருங்க மூக்குல ஓட்டை இருக்காங்க. இங்க இருக்கா ஓட்டை? முதல்ல எனக்கு ஓட்டை கிடையாது மூக்குல. இவ அச்சு அடி பேருங்க இப்படி குத்துறா மூக்குல, அப்படியே 2 மூக்குல ஓட்டை வந்து. அதுதான் பிரச்சனை. இவ கராத்தே கத்துக்கிட்டு என்னத்துக்கு மிதிக்கிறதுக்கா கத்து குத்தீங்க? அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு தற்காப்பு கலை கத்து குத்தீங்க. என்னைய போட்டு அடிக்கிறதா? ஏதோ அந்த பையன் பாடில எனர்ஜி
அடிச்சதுனால எஸ்கேப் ஆயிருக்காயா ஒன்னால அந்த அடிக்க மாட்டேன். தற்காப்பு கலைக்காக தான் அடிச்சேன். அப்ப நான் இவன் அடிச்சா நான் செத்துறணுமா? நீங்களே சொல்லுங்க. என்ன ஏன் நடிக்கிறா இவ? செத்துருவா? ஐயோ பெரியமா, இவ பயங்கரமா இவ நடிக்கிறா இவ. நான் தெரியாம தான் கேக்குறேன். இவன் எவ்வளவு அடிச்சா நான் செத்துருவா? செத்துருவா. ஒரு அடி கூட நான் ஒரு அடி கூட அடிக்க அடிக்கக்கூடாதா? ஏங்க அவன் ஒரு அடி அடிச்சாலும் மறு அடி அடிக்கிறாங்க போட்டு. ஏமா அப்படி அடிக்கிற? நீ நல்ல பொண்ணா தானே இருந்த, ஏன் அப்படி எல்லாம் அதுதான் விட்டா. இங்க பாருங்க, சரி இரு, என் அடையாளம் இருக்கு. இங்க பாருங்க, நான் உன்னை சும்மா எல்லாம் சொல்ல. ஏய், என்ன பண்ற? இரு, இங்க பாருங்க, ஒரு ஓட்டை இருக்கா? இந்த ஓட்டை எப்படி வந்தது? ஒரே குத்துற வயித்துல கை உள்ள போய் முதுகு வழியா வெளில வந்துச்சு எனக்கு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான் வெளியே வந்துருச்சு. அதுல விழுந்த ஓட்டை தான் இது. பெரியமா, சும்மா எல்லாம் கிடையாதுங்க. மனுஷனா தொப்புல ஓட்டை இருக்கும், மனுஷனா மூக்குல ஓட்டை இருக்கும். இதெல்லாம் அடிச்சதால வந்ததா? இதெல்லாம் அடிச்சதுனால எப்படிப்பா வந்துச்சு? எப்படிப்பா நான் நீங்க நம்புறது? சொல்றதுக்கு ஐயோ நீங்க நம்பாதீங்கன்னா உங்க பொண்ணு சொல்றதா நீங்க நம்புவீங்க. இல்ல ஆமா. பொண்ணுக்கும் கேக்குறேன். நான் பொண்ணு செஞ்சாலும் தப்பு தான், மாப்பிள்ளை செஞ்சாலும் தப்பு தான். என்ன தப்பு தான்? கடல்ல இருக்கிறது உப்பு தான்ட்டு. அந்த ஓட்டை எப்படி வந்துச்சு? அது எப்படி அந்த பொண்ணு? அதான் சொல்றானே, உங்க பொண்ணு குத்துல அடிக்கலையே. என் பொண்ணு ஓட்ட உயிர அளவுக்கு என் பொண்ணு அடிக்க மாட்டாள. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? இவன் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க பண்ணதெல்லாம் சொன்னா நாரிடுது வீடு. வீடு நாரம். எங்க சொல்லாம் பாப்பா நாரம். குளிக்காம கொள்ளாம சாப்பிடுவான், பல்லு விளக்காம காஃபி குடிப்பான், மூக்க நோண்டிட்டு வாய்க்குள்ள கை ஓடுவான், அக்குல சொல்லிச்சு மூஞ்சில எடுத்து கைய வைப்பான். நல்ல பேர் புருஷன் வீட்டுல போய் நல்ல பேர் எடுத்துருவாங்க. ஐயோ, இவங்க நல்ல பேர் வாங்கவே முடியாது. ஆமா, இவங்க தான் நல்ல பேர் வாங்குறது. ஐயோ, நீங்க என்ன அப்படி கத்துறீங்க? நான் கத்துறேன் பாருங்க, எனக்கு மனசுல எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே நான் வெளிப்படையா பண்ற ஆளுங்க. எனக்கு சத்தமும் சரி, எனக்கு சத்தமா பேசிதான் பழக்கம், சத்தமா போட்டுதான் பழக்கம். இப்ப உங்க வீட்டுக்காரர் கூட தான் இருந்திருப்பாரு, அவர் போடவே இல்லையா? அதான் ஒரு வீட்டுக்காரர் போட்டா என்ன பண்ணுவோம் நம்ம? எதுக்கு பொண்டாட்டி என்ன பண்ண? அடக்கணும், அதை பார்க்கணும், ரசிக்கணும், அதை ரசிக்கணும். இப்ப நீங்களா ரசிச்சிருப்பீங்களா ஒரு போட்டோ அதை பார்த்து? அதெல்லாம் நாங்கெல்லாம் ரசிக்க மாட்டோம், கண்டுக்கவே மாட்டோம். நாங்கெல்லாம் கண்டுக்காம நீங்க பட்டு போயிடுவீங்கல்ல. இவ வந்து எப்படி போடுறான் பாரு, உட்காந்துக்கிட்டு ஏசி ரூம்ல அசிங்கப்படுத்த. பக்கத்து வீட்டுல போய் சொல்றா, பக்கத்து வீட்டுல போயிட்டு. ஏமா அப்படி எல்லாம் சொல்ற? உங்க வீட்டுல நடக்கிற கதை உங்களை 2 பேத்தோட போகணும். வீட்டுக்குள்ளே கேட்கணும். அது டூர் கேட்கற மாதிரி போட்டா என்னமா அங்க சத்தம்னு கேக்குறாங்க வந்து. அவன் என்ன சொல்லுவ? நீ ஒண்ணு இல்லைங்க, பாத்திரம் கீழே விழுந்துச்சு அப்படியேதான் சொல்லிட்டு போனோம். இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். உன்னால என் மான மரியாதை எல்லாம் போச்சு. ஒன்னால தான் என் மானம் போகுது. எனக்கு போமா வெளியன்னு சொல்றாங்க பெரியமா. என்ன வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு பண்ணிட்டல. ஏமா அப்படி எல்லாம் பண்ற? அவரு என்ன நல்லா தான் பேசுவாரு, நீ வந்துதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ற. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அசிங்கமா இப்படி எல்லாம் பேசுறாரு. ஒரு மாமியார் எதிர்க்க எப்படியா பேச சொல்லுப்ப? நீ ஒழுங்கா இருந்தா அவரு ஏன் அப்படி பேசுறாரு? நீ பேசுறதே ரொம்ப தப்பு. நீ இப்படி எல்லாம் பேசாத, இப்படி எல்லாம் இது பண்ணாத. எதா இருந்தாலும் ஒழுங்கா இருந்ததோ ஒழுங்கா இரு, வாழ. எல்லாம் உன்னாலதானே. இப்ப பாரு அவங்க என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையா அவனுக்கு? செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. எங்க வந்தாலும் மாசம் வாங்குறதே பழப்ப போச்சுடா இவனுக்கு. ஏந்திர வெளியே. எதுக்கு? வீட்டுக்கு போல ஏஞ்சு வா. இரு, ஒரு நிமிஷம் போலாம். நீ என்ன பண்ண போற? சொல்லுங்க அவகிட்ட. எதுக்கு அழ வச்சீங்க நீங்க? இப்ப நீ சும்மா தான் உட்காரு. சரி உட்காருமா. உட்காரு, சும்மா தான் பண்ணோம். நான் வந்தோன்னு உங்ககிட்ட சொன்னேன், ராதா வருது, கொஞ்சம் வெறுப்பத்தலாம். உட்காருமா. ஏன் இப்படி அழுகுற இப்போ? சரி சரி உட்காரு. உட்காருமா. நீங்க பெரியமா? ஆமா உட்காரு. சும்மா அவங்களும் தான் போடுறாங்களா? ரவி ராணு ரவி இது பேசுறாரு. நான் வேற உங்களை பெரியமான்றேன். அத்தையா? ஆமா சரி அத்தை, ரொம்ப நன்றி. இவ்வளவு அளவு விட்டதுக்கு. அடுத்த முறை நம்ம வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம். நம்ம வீட்டுக்கே வந்து உங்க பொண்ணையே வந்து அழ வைக்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க. சப்போர்ட் பண்ற தப்பு சொன்னா தப்பு.